ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்கோர் கிளவர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். வணக்கம், நான் உங்கள் சிபி அண்ட் நான் உங்கள் நிலா. நாம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம பார்க்க போறது செப்டம்பர் 30, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஆமா சிபி, மத்த சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கன்சைஸா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்போதுமே A கிளாஸா இருக்கும். சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி நிலா, டைம் வேஸ்ட் பண்ணாம இன்றைய ஹாட் நியூஸ்க்குள்ள போலாமா? போலாமே. ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், அதாவது MIB 7 புது இன்குபேஷன் சென்டர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இது அவங்களோட ஸ்டார்ட் அப் ஆக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம் வேவ் எக்ஸுக்கு கீழே வருது. இன்குபேஷன் சென்டர்ஸா? அதுவும் AVGC XR இருக்கு. நிலா, இந்த AVGC XRனா என்ன? கொஞ்சம் சிம்பிளா சொல்லு. சிம்பிளா சொல்றேன் சிபி. AVGCனா அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ். XRனா எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, அதாவது நம்ம சினிமா கேம்ஸ்ல பாக்குற டிஜிட்டல் மேஜிக்குக்கான A to Z டெக்னாலஜிக்கு சப்போர்ட் பண்ற சென்டர்ஸ் தான் இது. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இந்த 7 சென்டர்ஸ் எங்கெல்லாம் வருது? 5 சென்டர்ஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன், அதாவது IIMC கேம்பஸஸ்ல வருது. ஸ்பெசிஃபிக்கலி டெல்லி, JNK, தென்கெனால் ஒடிசா, கோட்டயம் கேரளா அண்ட் அமராவதி மகாராஷ்டிரா. ஓகே, 5 ஆச்சா? மீதி 2? மீது 2ல ஒன்னு பூனேல இருக்கிற ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, அதாவது FTIAலையும், இன்னொன்னு கொல்கத்தால இருக்கிற சத்யஜித் ரே ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட்லயும் அமைக்கிறாங்க. காட் இட். அடுத்த நியூஸ்க்கு போலாம். யூனியன் மினிஸ்டர் ராம் மோகன் நாயுடு விஜயவாடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல உடன் யாத்ரி கெஃபேவை இனாகுரேட் செஞ்சிருக்காரு. இது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. உடன் யாத்ரி கெஃபே பேர் நல்லா இருக்கே. எதுக்கு இந்த கஃபே? ஏர் டிராவலை இன்னும் அஃபோர்டபுளா ஆக்குறதுக்கு கவர்மெண்ட் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் இது. இங்க ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ரொம்பவே ரீசனபிளி பிரைஸ்டா இருக்கும். இனிமே ஏர்போர்ட்ல ஒரு காஃபி 500 ரூபான்னு விற்க முடியாது. அதுதான் முக்கியம். சோ விஜயவாடா ஏர்போர்ட் இந்த கஃபே இருக்கிற 7th ஏர்போர்ட் இன் இந்தியா. அப்போ மத்த 6 எங்க இருக்கு? கொல்கத்தா, பூனே, சென்னை, புவனேஸ்வர், அகமதாபாத் அண்ட் ஹலோங்கி. பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவோட 7th ஆனிவர்சரிய PM நரேந்திர மோடி மார்க் செஞ்சிருக்காரு. இது உலகத்தோட லார்ஜஸ்ட் ஹெல்த் அஷூரன்ஸ் ஸ்கீம். ஆமா, 2018ல லான்ச் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நேஷனல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு பேர் இருந்துச்சு. இது 2008ல லான்ச் ஆன ராஷ்ட்ரிய ஸ்வாஸ்திய பீமா யோஜனாவையும் உள்ளடக்கிருச்சு. கரெக்ட். லாஸ்ட் இயர், அதாவது செப்டம்பர் 2024ல இந்த ஸ்கீமை 70 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் அவங்க இன்கம் பார்க்காம எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆயுஷ்மான் வயா வந்தன் கார்டு கொடுத்தாங்க. டேட்டாவும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஆகஸ்ட் 2025 வரைக்கும் 10.3 கோடி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்க. இதோட மதிப்பு 1,48,00,000 கோடிக்கு மேல. எல்லாமே கேஷ்லெஸ் கேர் தான். வெஸ்ட் பெங்கால் தவிர மத்த எல்லா இடத்துலயும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஆசம். அடுத்தது, யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல், அதாவது GSTATயையும் அதோட எலக்ட்ரானிக் கோட்ஸ் போர்ட்டலையும் நியூ டெல்லியில லான்ச் பண்ணிருக்காங்க. GSTAT GST தொடர்புடைய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கான ஒரு டெடிகேட்டட் ஃபோரம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. GST டிஸ்பியூட்ஸை ஃபேர் அண்ட் டைம்லி மேனர்ல சால்வ் பண்ணுவாங்க. இதுக்கு நியூ டெல்லியில ஒரு பிரின்சிபல் பெஞ்சும் நாடு முழுக்க 31 ஸ்டேட் பெஞ்சஸும் இருக்கும். ஒவ்வொரு பெஞ்ச்லயும் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ், அதாவது ரிட்டையர்டு ஜட்ஜஸ், அண்ட் 2 டெக்னிக்கல் மெம்பர்ஸ். ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும் இன்னொருத்தர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த GSTAT டிசம்பர் 2025ல இருந்து தான் கேசஸ விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அப்பீல் ஃபைல் பண்றதுக்கான லிமிட்டேஷன் பீரியட ஜூன் 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப் 28th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ-கவர்னன்ஸ் 2025 விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ்ல நடந்திருக்கு. இதோட தீம் என்ன சிபி? தீம் விக்சிட் பாரத்,
சிவில் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இத கோஹோஸ்ட் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரிவன்சஸ், அதாவது DARPGயும் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து. இந்த ஈவெண்ட்ல நேஷனல் அவார்ட்ஸ் ஃபார் கவர்னன்ஸ் ஃபார் 2025 கொடுத்திருக்காங்க. ஒரு புது அவார்ட் கேட்டகரி கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, கிராஸ் ரூட் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் கிராம் பஞ்சாயத்ஸ் ஃபார் டீப்பனிங் சர்வீஸ் டெலிவரி. இந்த கேட்டகரியில மகாராஷ்டிராவை சேர்ந்த ரோஹிணி கிராம் பஞ்சாயத்துக்கு கோல்டு அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸ்டேட்லயே ஃபர்ஸ்டா ஃபுல்லி பேப்பர்லெஸ் ஆஃபீஸ் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக. வாவ், பேப்பர்லெஸ்ஸா? நம்ம ஆஃபீஸ்ல எப்போ வருமோ? சீக்கிரம் வரும்னு நம்புவோம். கான்ஃபரன்ஸ் கடைசில விசாகப்பட்டினம் டிக்ளரேஷனையும் அடாப்ட் பண்ணாங்க. அடுத்த நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அண்ட் WHO சேர்ந்து செகண்ட் வேர்ல்ட் HO குளோபல் சம்மிட் ஆன் ட்ரெடிஷனல் மெடிசினை நியூ டெல்லியில கோஹோஸ்ட் பண்ண போறாங்க. இதோட தீம் ரெஸ்டோரிங் பேலன்ஸ் ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட், தி சயின்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் வெல்பீயிங். சவுண்ட்ஸ் ஹோலிஸ்டிக். கடைசியா ஒரு நேஷனல் நியூஸ், இந்தியன் ரயில்வேஸ் பீகாருக்கு 7 புது ட்ரெயின்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல 3 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ், 4 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ். அந்த அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ்லாம் முசஃபர்பூர் டு சார்லப்பள்ளி சவுத் இந்தியா, தர்பங்கா டு அஜ்மீர் அண்ட் சாப்ரா டு ஆனந்த் விஹார் டெர்மினல், அதாவது டெல்லி ரூட்ஸ்ல ஆபரேட் ஆகும். கனெக்டிவிட்டி பூஸ்ட் ஃபார் பீகார். அப்பா, எவ்ளோ நேஷனல் நியூஸ்! ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா நிலா? ஷூர் சிபி. மக்களே, ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிள். கரண்ட் அஃபேர்ஸையும் GKவையும் ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். ஆமா, அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேக் டு த நியூஸ். பேங்கிங் நியூஸ்க்கு போலாம். ஃபர்ஸ்ட், RBI FX குளோபல் கோடுக்கான தங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் SOCயை ரினியூ பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுவோம்னு RBI மறுபடியும் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. சிம்பிளா சொன்னா we will play by the rules. கரெக்ட். நெக்ஸ்ட், RBI ஒரு NBFCயோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்காங்க. நியூ டெல்லி பேஸ்ட் தத்தா ஃபைனான்ஸ் அண்ட் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் தான் அந்த கம்பெனி. எதுக்காக கேன்சல் பண்ணாங்க? இர்ரெகுலர் லெண்டிங் பிராக்டிசஸ் காரணமா அவங்களோட கோர் ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ராப்பரா அவுட்சோர்ஸ் செஞ்சிருக்காங்க. ஸோ RBIக்கு பை பை சொல்லிட்டாங்க. சரி, அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனும் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா, நாடுல ஃபுட் கிரெயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை மாடர்னைஸ் பண்றதுக்கு. FCIயோட CMD ஆஷுதோஷ் அக்னிஹோத்ரி அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. நெக்ஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்கு. இது எதுக்குன்னா, இன்னோவேட்டிவ் அண்ட் சஸ்டைனபிள் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸை டெவலப் பண்றதுக்கு. அதாவது இனிமே இந்தியா போஸ்ட்ல வர பார்சல்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லியா வரும் போல. குட் வூ. கடைசியா ஒரு ட்ரைபார்ட்டிட் MOU ஏஷியன் பாம் ஆயில் அலையன்ஸ், கவுன்சில் ஆஃப் பாம் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் அண்ட் சொலிடாரிட்டி நெட்வொர்க் ஏஷியா லிமிடெட் 3 பேரும் சேர்ந்து மும்பைல சைன் பண்ணிருக்காங்க. இதோட எய்ம் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியால பாம் ஆயில் வேல்யூ செயின்ல சஸ்டைனபிலிட்டியை டிரைவ் பண்றது. இந்தியா 60%க்கு மேல எடிபிள் ஆயில இம்போர்ட் பண்ணுதுங்கிறது இங்க ஒரு நோட்டபிள் பாயிண்ட். ட்ரூ. நெக்ஸ்ட், டிஃபென்ஸ் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மொரோக்கோக்கு அஃபிஷியல் விசிட் போயிருக்காரு. அங்க டிஃபென்ஸ் கோஆபரேஷனுக்காக ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரபாத்ல இருக்கிற இந்தியன் எம்பசில ஒரு புது டிஃபென்ஸ் விங்கையும் ஓபன் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. த பிக்கெஸ்ட் நியூஸ் இஸ் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் LTDயோட ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை பெரிஷீட்ல இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆப்பிரிக்கால இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட். வாவ், தட்ஸ் a huge step. பிசினஸ் நியூஸ்ல ஷ்னைடர் எலக்ட்ரிக் ISRO கூட தங்களோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து லான்ச் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸோட சீம்லெஸ் ஆபரேஷனுக்கு அட்வான்ஸ் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி சப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், பிரிமல் என்டர்பிரைசஸ் LTD அவங்களோட சப்சிடரி பிரிமல் ஃபைனான்ஸ் LTD கூட மர்ஜ் ஆயிடுச்சு. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிரைக்கு சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி 2 lakh rupees ஃபைன் போட்டிருக்காங்க. மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ்க்காக. ஸ்டேட் நியூஸ்ல தெலங்கானாவோட VHub விமன் என்டர்பிரினர்ஸ்க்காக ரைசிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங் MSME பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமோட விமன் சென்ட்ரிக் வெர்ஷனை லான்ச் பண்ணிருக்காங்க.
இந்த RAM ஸ்கீம் ஒரு வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் இனிஷியேட்டிவ்ங்கிறத நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், தானே போலீஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்டிகேஷன் செல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோவை யூஸ் பண்ணி நடக்கிற சைபர் கிரைம்ஸை டேக்கிள் பண்றதுக்கு. சூப்பர் இம்பார்ட்டன்ட் செக்ஷன், அப்பாயின்மெண்ட்ஸ். எஸ்சி முர்மு ஆர்பிஐயோட புது டெப்யூட்டி கவர்னரா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. 3 years டென்யூர். இவர் MS ராஜேஸ்வர் ராவை சக்சீட் பண்றாரு. ஆர்பிஐக்கு மொத்தம் 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. மத்த 3 பேர் டி. ரவிசங்கர், சுவாமிநாதன், ஜே. அண்ட் பூனம் குப்தா. அடுத்து அவார்ட்ஸ். இந்தியாக்கு இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் கவுன்சில் பிரசிடென்ட் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. ஏவியேஷன் சேஃப்டி ஓவர்சைட் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணதுக்காக டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் DGCA இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காங்க. அண்ட் த பிக் ஒன், 71st நேஷனல் ஃபில்ம் அவார்ட்ஸ். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவார்ட்ஸை கொடுத்தாங்க. இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட் ஹானர் தாதா சாஹிப் ஃபால்கே அவார்ட் ஒரு வெட்டரன் ஆக்டர் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்ட் 12th ஃபெயில் படத்துக்கு போயிருக்கு. பெஸ்ட் ஆக்டர் அவார்டா ஜவான் படத்துக்காக ஷாருக் கானும் 12th ஃபெயில்காக விக்ராந்த் மாசியும் ஜாயிண்டா வின் பண்ணிருக்காங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி vs. நார்வே படத்துக்காக ராணி முகர்ஜிக்கு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் த கேரளா ஸ்டோரி படத்துக்காக சுதீப்தோ சென் வின் பண்ணியிருக்காரு. ராக்கி और ராணி की பிரேம் கஹானி படத்துக்கு பெஸ்ட் பாப்புலர் ஃபில்ம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் அவார்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே டிசர்வ்ட் அவார்ட்ஸ். டெஃபினெட்லி. இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸ். மிதுன் மன்னாஸ் BCCIயோட 37th பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆயிருக்காரு, ராஜர் பின்னிக்கு பதிலா. இவர் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாக்காக விளையாடாத ஃபர்ஸ்ட் BCCI பிரசிடென்ட். இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆமா சிபி. ராஜீவ் சுக்லா வைஸ் பிரசிடென்ட்டாகவும் தேவ்ஜித் சைக்கியா செக்ரட்டரியாகவும் அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட், கிரிக்கெட்ல ஏஷியா கப் 2025 சூரியகுமார் யாதவ் கேப்டன்சில இந்தியா பாகிஸ்தானை 5 விக்கெட்ஸ்ல டிஃபீட் பண்ணி கப்பை வின் பண்ணிருக்காங்க. இது இந்தியாவோட 9th ஏஷியா கப் டைட்டில். ஃபைனல்ல மேன் ஆஃப் தி மேட்ச் திலக் வர்மா, பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் அபிஷேக் சர்மா. அவர்தான் டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரும் கூட. லீடிங் விக்கெட் டேக்கர் நம்ம குல்தீப் யாதவ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டேஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ் செப்டம்பர் 21 அப்சர்வ் பண்றோம். 2025க்கான தீம் என்ன சிபி? தீம் வந்து ஆக்ட் நவ் ஃபார் அ பீஸ்ஃபுல் வேர்ல்ட். 1982ல இருந்து UN இதை அப்சர்வ் பண்றாங்க. அவ்வளோதான் சிபி. இன்னைக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸையும் கவர் பண்ணிட்டோம். ஆமா நிலா, ஒரு நியூஸ் கூட மிஸ் பண்ணல. பட் வெயிட் அ ரிமைண்டர் ஃபார் அவர் லிஸ்னஸ். எக்ஸாக்ட்லி. படிச்சா மட்டும் போதுமா? பிராக்டிஸ் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர்ல ஒரு சூப்பர் விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக். நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு நடக்கும் குவிஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் CL லீக்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட். நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is your Sibi. And your Nila signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye bye.